My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரேங்கை வச்சு வி ட்ரை டு கால்குலேட்டட். இந்த டீப் அனாலிசிஸில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதில் கட் ஆஃப் மார்க் இந்த வருடம் லாஸ்ட் இயரை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலையே சில டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதில் சில டேட்டாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டா இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான டேட்டாலாம் எடுத்து அவங்களுடைய இந்த வருடத்தினுடைய மார்க் அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் ஆஸ் வெல் அஸ் அதே ரேங்க்குக்கு லாஸ்ட் இயரில் அதே மார்க்குக்கு லாஸ்ட் இயரில் எந்த ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த வருஷம் அவங்களுடைய ரேங்க் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி தான் இந்த டேட்டா அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். எல்லா தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுடைய ரேங்க் லிஸ்ட், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வர்ற வரைக்கும் நம்ம இந்த கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல அக்யூரேட் நம்பர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க முடியாது. ஆனாலும் இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை டீமோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது, உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ அல்லது உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காகவோ கிடையாது. பட் யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம இப்போவே பதிவு செய்கிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது மாணவர்கள், பெற்றோர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருங்க. பிகாஸ் கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போயிருக்கு. பட் ஸ்டில் நம்மளுடைய பொசிஷன் என்ன, நம்ம எந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எத்தனை மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டேட்டாவை நான் எடுக்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 1,58,449 மாணவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்பியார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது. ஸோ அதில் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா அதாவது பாஸ் பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கை 89,426 மாணவர்கள் இந்த ஆண்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரில் 78,693 மாணவர்கள் தான் லாஸ்ட் இயரில் பாஸ் ஆகிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் 10,733 மாணவர்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தமிழகத்தில் அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா நமக்கு கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக போகுது அப்படிங்கிறத வைக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் லாஸ்ட் இயரில் பாஸ் பண்ண கவுண்ட்டை விட இந்த வருஷம் 10,733 மாணவர்கள் அதிகமாக நீட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம். ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறதும் நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்கை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த நேரத்தில் நீட் 2024 எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2025 எக்ஸாமினேஷனுக்குரிய நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 1 இயர் வேரியர் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மிஸ்பா கரியர் அகாடமியில் லாஸ்ட் இயர் கிராஷ் கோர்ஸில் நம்மளுடைய பசங்களுடைய ஃபர்ஸ்ட் மார்க் 634 அண்ட் செகண்ட் மார்க் 578 அண்ட் 86% பாஸ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நம்மளுடையது. ஸோ வர ஜூன் 17 கிளாஸஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சில ஸ்பெஷாலிட்டிஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிளாஸ் டைமிங் 9:30 to 5:30 மண்டே டு சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு மோட்லையுமே கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிள். இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தான் நமக்கு பைலிங்குலாக தான் கிளாஸஸ் அப்படிங்கிறது போகுது. ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் வாட் எவர் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் சில ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வி ஆர் ஹேவிங் டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம், மந்த்லி டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்குரிய இது. ஸோ இதன் எல்லாத்தினுடைய ரிப்போர்ட் டீடைல் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய நம்பர்ஸ்க்கு நம்ம எஸ்எம்எஸில் அனுப்பிச்சி விட்டுறோம். அண்ட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளே என்டையர் சிலபஸை நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ தட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 மந்த்ஸை ரிவிஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஜான்வரியிலேருந்து மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரும்ல, எக்ஸாமுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த 4 months இட்ஸ் ஒன்லி ஃபர்தர் ரிவிஷன். அண்ட் டெய்லி நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. கிளாஸ் 11 தனியாக போர்ஷன் டெஸ்ட் எழுதுவீங்க, கிளாஸ் 12 தனியாக போர்ஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 மிக்ஸ் பண்ணுவோம். போர்ஷன்ஸ் மட்டும் கிளாஸ் 11 ஒரு 5-6 சாப்டர், கிளாஸ் 12 ஒரு 5 to 6 சாப்டர்ஸ் இதெல்லாம் எடுத்து 720 மார்க்ஸுக்கு நீட்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரியே ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட் எழுதுறோம். கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 மார்க் டெஸ்ட் வித் ரிவிஷனோடு நீங்கள் எழுதுவீங்க. இந்த ரிவிஷன் உங்களுடைய மார்க்கை டெஃபினட்டாக பூஸ்ட் பண்ணும். அண்ட் இந்த வருஷம் நம்ம இந்த ஸ்கோரை விட இந்த வருஷத்தில் இருக்கிற ஃபாஸ்ட் மார்க்கை விட நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்காக நம்ம எய்ம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி வந்துடும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் நம்ம வச்ச டெஸ்ட் சீரீஸ்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 35 கொஸ்டின் இந்த வருஷம் நீட் எக்ஸாமினேஷனில் வந்துருந்துச்சு. டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் போயிடுறேன். அடுத்ததாக லோவஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இதில் நீங்கள் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 48,000 + 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வரும். அதே இது நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 40,000 + ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். இன்கேஸ் நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரி சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரனாவோ
அல்லது 7.5 ரிசர்வேஷனாக இருந்தீங்க அப்படின்னாலும் 7.5 ரிசர்வேஷன் 6 to 12 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களாக இருப்பீங்க. அல்லது எக்கனாமிக்கலி புவர் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஃபீஸுங்கிறது ஃப்ளாட் 50,000, உங்களுடைய ஃபீஸுங்கிறது 15,000. இந்த 15,000ல் ஜிஎஸ்டி இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டியோட தான் சொல்கிறேன். ஸோ எல்லா மாணவர்களுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா புக்ஸ் கொடுத்துட்றோம், யூனிஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ணிடுறோம், அண்ட் ஆல் த டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே இதில் இன்க்ளூடட் தான். ஸோ இது நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ விருப்பம் உள்ள மாணவர்கள் ஒருவேளை நீங்கள் நம்ம கூட சேர்ந்து இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வருகிற 17ஆம் தேதியிலிருந்து நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் இந்த வருஷத்தில் மார்க் கம்மியாகிடுச்சு, ஒருவேளை எனக்கு இந்த வருஷம் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது, அல்லது கிடைக்கல எனக்கு மார்க் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தென் இந்த வருடம் நீங்களும் இந்த மாதிரியான மார்க்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு மிஸ்வா கரியர் அகாடமி டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களாலையும் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையோ அல்லது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்லையோ சேர முடியும். இன்னும் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணுறதுல பெரிய விஷயம் இல்லை. விருப்பமுள்ள மாணவர்கள் 9944155756 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அல்லது நம்மளுடைய வெப்சைட் mispaacademy.in அதில் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது காமிக்கிறேன். இது லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரி 606 இருந்துச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் இயரில் இருந்த இந்த மார்க்குக்கு இந்த லாஸ்ட் இயரில் என்ன ரேங்க் இருந்துச்சு, ஆல் இண்டியா ரேங்க் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். புரியுதா? இது 2023 ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க். இது ரவுண்ட் 1 கவர்மெண்ட் காலேஜஸ்க்குரிய க்ளோசிங் மார்க், 92.5 ரிசர்வேஷனுக்குரிய க்ளோசிங் மார்க். 606 தமிழ்நாட்டினுடைய ஜென்ரல் ரேங்க் 1325. ஆனால் ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கிறோம். ஆல் இண்டியா ரேங்க் அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்துருக்கிறோம். பிகாஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஆல் இண்டியா ரேங்கை ரிலீஸ் பண்ணலை. பட் நமக்கு கிடச்சிருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்ராக்சிமேட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸில் வேரியேஷன் இருக்கும், டெஃபினட்டாக வேரியேஷன் இருக்கும். இது தமிழ்நாட்டு மாணவர்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலருடைய ரேங்கை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வேறு ஸ்டேட்னுடைய இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணியிருக்கோம். 606க்கு அப்ராக்சிமேட்டாக 25,760 ரேங்க் லாஸ்ட் இயரில் இருந்துச்சு. லாஸ்ட் இயரில் 25,760 ரேங்க் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 560க்கு பார்த்தீங்கன்னா 56,710 அப்படிங்கிறது லாஸ்ட் இயரில் இருந்த ஒரு ரேங்க். ஸோ இந்த ரேங்க்குரிய மார்க் பார்த்தீங்கன்னா 560 தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த நம்பர்ஸ் வேரி ஆகும். ஏன்னா 560லேயே ஆல் ஓவர் இந்தியா நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி 542க்கு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 70849, 70,849. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வருஷம் இந்த ரேங்க்கு ஆல் இண்டியா ரேங்க் 2023 இந்த வருஷம் என்ன மாதிரியான ரேங்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் டேக்கிங் இட் டு இன்ட். அப்போது 2024க்குரிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் ஓப்பன் கேட்டகரியில் 25,760வது ரேங்க்குக்கு இந்த வருஷம் மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறது 655 to 653 வரைக்கும் இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு 56,710 இருந்துச்சு அப்படின்னா 640லேருந்து 635 வரைக்கும் மார்க் அப்படிங்கிறது இருக்குது யூஸ்வலாக. இதில் தமிழ்நாட்டு மாணவர்கள் எத்தனை பேர் வராங்கங்கிறத பொறுத்து இந்த நம்பர்ஸுங்கிறது வேரி ஆகும். சரிங்களா? இந்த மார்க் அப்படிங்கிறது வேரி ஆகும். இப்போது பிசிஎம் கேட்டகரினா 70,849, 580லேருந்து 590 மார்க்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டில் இன்னும் கொஞ்சம் மார்க் குறையும். அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஆல் இண்டியா ரேங்க் தான். இதில் எத்தனை மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள்ங்கிறது தெரியாததுனால இது ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான். நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வர்றதுக்காக தான் நம்ம இதில் எடுக்கிறோம். அடுத்ததாக எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 595லேருந்து 603 மார்க் வரைக்கும் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 520லேருந்து 530 மார்க் வரைக்கும் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 440லேருந்து 466, எஸ்டி கேட்டகரிக்கு 410லேருந்து 425 மார்க் வரைக்கும் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸுடைய க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதை விட டெஃபினட்டாக மார்க் குறையும். சரிங்களா? டெஃபினட்டாக மார்க் இதை விட குறையும். பட் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்லலாம். இதை விட கம்மியாக இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அல்லது செகண்ட் ரவுண்டில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பார்க்குறேன். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் லாஸ்ட் இயர் 540 மார்க்ஸுக்கு சீட் கிடச்சி இல்லைங்களா? அண்ட் பிசி 506, பிசிஎம் 498, எம்பிசி 488 இதெல்லாம் இருந்துச்சு. லாஸ்ட் இயர்னுடைய ரேங்க் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2023 ரேங்க் 540 மார்க் வாங்கின மாணவர் 72,627வது ரேங்க்கில் லாஸ்ட் இயரில் இருந்தார். இந்த வருஷம் 72,627வது ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர் என்ன ஸ்கோரில் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவருடைய ஸ்கோர் பாருங்கள் 590லேருந்து 603 வரைக்கும் அவருடைய ஸ்கோர் அப்படிங்கிறது. ரேங்க்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. இதே மாதிரி தமிழ்நாடோட ரேங்க் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணலாம். இது ஆல் இண்டியா ரேங்க். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸுக்கு இந்த மார்க் இருக்கும்னு சொல்லி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
அசியூம் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா வரும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், மார்க் அப்படிங்கிறது குறையும். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் குறையும், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் குறையும். பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கண்டிப்பாப்பாக நான் போட்டிருக்கிற மார்க்லேருந்து மார்க் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுப்பதற்காக தான். அப்புறம் பிசி கேட்டகரியில் 1,33,252 ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர் 572லேருந்து 583வது மார்க் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ பிசியில் நம்ம போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 70 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். அண்டு பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 559லேருந்து 569வது மார்க்குள்ளே இருந்துச்சுன்னா இடம் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 540லேருந்து 550, எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 588 டு 488 டு 498, எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 400லேருந்து 420 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அண்ட் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 345லேருந்து 365 வரைக்கும் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த மார்க்ஸுங்கிறது எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் தானே தவிர இதுதான் ஃபைனல் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மார்க்கில் இருந்து டெஃபினட்டாக மார்க் அப்படிங்கிறது வேரி ஆகும். ஆனால் இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டில் பாஸ் பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்த கட்டமாக ஒரு வேளை கவர்மெண்ட் போட்டா இல்லைனா மேனேஜ்மெண்ட் போட்டா போகலாம். ஒரு வேளை இந்த மார்க்கை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்த மேனேஜ்மெண்ட் போட்டாப்போ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அல்லது ரிப்பீட் பண்ணலாமா அல்லது வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் போகலாமா அப்படிங்கிறத பற்றி யோசிப்பதற்கு ஒரு செகண்ட் தாட், செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறதும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்ததுக்கப்புறம், அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு வீடியோ அப்படிங்கிறத நம்ம மேக் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.